சீமாங்கிட்ட வர ஆட்களுக்கு ஆனால் பணம் இருக்கான ஒரு 10,000 ரூபா விஜயலட்சுமி அக்கௌண்ட் அனுப்பியிருக்கேன். இப்படியே நிறைய பேருக்கு சொல்லி விஜயலட்சுமி அக்கௌண்ட் பணம் போயிருக்கு. அந்த பொம்பளை வாய் திறந்தா என்ன பூகம்பம் வெடிக்கும். ஜெயலலிதாட்ட அது இன்னைக்கு விஜயலட்சுமி போய் இன்னைக்கு அழுகிற மாதிரி கண்ணீர் கம்பளை மாதிரினா சீமானுடைய கதை நீங்க அன்னைக்கே முடிச்சிருக்கும். சீமானை தெரிந்தவர்களுக்கு விஜயலட்சுமி தெரியும், விஜயலட்சுமி தெரிந்தவர்களுக்கு சீமானை தெரியும். இது 10 வருட காலமாக விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் அறிவிக்கப்படாத மனைவி. தம்பி பட கதாநாயகி பூஜா. இதே பஞ்சாயத்து தான். நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அவர் சிங்கள பெண். இதே பஞ்சாயத்து. அந்த பொண்ணு அமைதியாக கடந்து போயிடுச்சு. நீங்க ஈழத்துக்கு போன பிறகு இசைப்பிரியாவை திருமணம் பண்றோன்னு அவரு அங்க இசைப்பிரியாவுக்கு நூல் விடுறாரு. இதுக்கு சாட்சி யாருன்னா மின்னல் முருகன் ஒரு டைரக்டர், எல்லாருடைய படத்தினுடைய டைரக்டர் மின்னல் முருகன். இன்னொரு பொண்ணு அதே மாதிரி அங்க இவர் ஈழத்துக்கு போன பிறகு இந்த லவ் மேட்டர்ல தான் முதல்ல இருந்தாலும் ஏற்றி விடுங்கயா, அனுப்பிச்சு விரட்டி விடுனார் பிரபாகர். நீங்க மாப்பிள்ளை கடைசி போய் கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அதே போன்றுதான் கயல்வெளியுடைய திருமணம். ஹரிநாடாரு ஒரு வீடு எடுத்து கொடுக்குறாரு, வீடு எடுத்து கொடுத்து செலவுக்கு பணம் கொடுக்குறாரு. ஹரிநாடாருக்கு என்ன தேவை வந்தது விஜயலட்சுமி வீடு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி, செலவுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி, யார் சொல்லி? சீமான் நாடார் சொல்லி. எந்த நாடார் கொடுக்குறாரு? ஹரிநாடார் கொடுக்குறாரு. எத்தனை இன்னும் டீப்பா அவரை பத்தி பேசுனா பயில்வான் கதை ஆயிரும், பயில்வான் பேசுற மாதிரி ஆயிரும். சுய ஒழுக்கம் அற்றவர் சீமான்னு சொல்ல வரீங்களா சார்? வேற இதுல இப்ப என்ன சொல்றது? வேலுமணிகிட்ட போய் பேரம் பேசும்போது 15 எம்எல்ஏ சீட்டும் நீங்க 30 கோடி ரூபாய் பணமும் தர்றதுக்கு தயார். வேலுமணி அதிமுக கூட்டணியில் சேர சொல்லி, நான் இவனுங்களை எம்எல்ஏ ஆக்கி எவனும் ஜோடி கேட்க மாட்டான், சொந்த கட்சிக்காரன். சொரணை உள்ள சீமான் தும்பிகள். நீங்க இதை கிராஸ் செக் பண்ணுங்க. அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2 நாளாகவே சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது சீமான் அவர்கள் குறித்து. இது முன்பு வெளிவந்த செய்தி தான், முன்பு சர்ச்சைகளாக ஆயிருந்தது. மீண்டும் ஒரு முறை பேசுபொருளாக மாறி இருக்கு. விஜயலட்சுமி அளித்த புகார் உங்களுக்கு தெரியும். அதில் உண்மை சம்பவம் என்ன? விஜயலட்சுமி தனக்கும் அவருக்கும் திருமணமானதாக குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையிலே சீமானுக்கும் அவருக்கும் திருமணம் நடந்ததா இல்லை அவதூறு பரப்புகிறார்களா? என்ன நடந்தது? இல்லை, சீமானுடைய மனைவியாக 10 வருட காலம் அவரோடு வாழ்ந்திருக்கிறார் விஜயலட்சுமி. அதில் சீமானை தெரிந்தவர்களுக்கு விஜயலட்சுமி தெரியும், விஜயலட்சுமி தெரிந்தவர்களுக்கு சீமானை தெரியும். இது 10 வருட காலமாக இங்கே சகோதரி கயல்வெளியை திருமணம் கொள்வதற்கு முன்பு இருந்து நீங்கள் விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் அறிவிக்கப்படாத மனைவி. சீமானுக்கு மனசாட்சிப்படி மறுப்பதற்கு இல்லை. இது அல்லாமல் எனக்கு தெரிந்தும் தெரியாமலும் சீமான் கடைசியாக கயல்வெளியை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னால், நீங்கள் அந்த திருமணமே சீமானை மிரட்டி விரட்டி கல்யாணம் பண்ண சொல்லி தாலி அதாவது நீங்கள் மாப்பிள்ளை கடைசியில் போய் கல்யாணம் பண்ணுவாங்கள்ல, அதே போன்று தான் கயல்வெளியுடைய திருமணம். சீமானை திருமணம் செய்வதற்கு, கயல்வெளியை திருமணம் செய்து கொள்வதற்கும் சீமான் ஒத்துக்கொள்ளவில்லை. கயல்வெளியினுடைய சகோதரர்கள், கயல்வெளியுடைய உறவினர்கள் உடைய வற்புறுத்தல், உருட்டல், மிரட்டல், இதில் தான் சீமா கயல்வெளியவே கல்யாணம் பண்ணுறார். இல்லைன்னா கயல்வெளியும் விஜயலட்சுமி மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்க வேண்டியதான் உண்மை. இதை விட தம்பி பட கதாநாயகி பூஜா. இதே பஞ்சாயத்து தான். நான் திருமணம் பண்ணிக்கிறேன், அவர் சிங்கள பெண். இதே பஞ்சாயத்து. அந்த பொண்ணு அமைதியாக கடந்து போயிடுச்சு. அதே போல் நீங்கள் ஈழத்துக்கு போன பிறகு இசைப்பிரியாவை திருமணம் பண்ணுறோன்னு அவர் அங்கே இசைப்பிரியாவுக்கு நூல் விடுறாரு. இதுக்கு சாட்சி யாருன்னா மின்னல் முருகன் ஒரு டைரக்டர், எல்லாருடைய படத்தினுடைய டைரக்டர் மின்னல் முருகன். இன்னொரு பொண்ணு அதே மாதிரி அங்கே. அதே போல் யாழ்மதின்னு ஒரு பொண்ணு, யாழ்மதி இப்போ நம்ம ஃப்ரான்ஸில் இருக்குது. இதெல்லாம் போகிற போக்கு நான் சொல்கிறது இல்லை. எல்லாத்துக்குமான சாட்சி, எல்லாத்துக்குமான தொடர்பு, எல்லாத்துக்குமான ஆதாரம் விசாரிச்சுக்கலாம், யார் வேணால் விசாரிச்சுக்கலாம். அந்த பேர் குறிப்பிட்டு சொல்கிறேன். அதை பேரை நீங்கள் அந்த பெண்ணு இன்னைக்கு சீமானை பற்றி கேட்டால் முழு உண்மை அந்த பொண்ணு சொல்லி ஃப்ரான்ஸில் இருக்கு, யாழ்மதி பேர். அப்போது சீமானை பொறுத்தவரை ஒரு ஈழத்தமிழச்சி விடோவை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன்னு சொல்கிறார். அப்போது சகோதரி கயல்வெளி யார்? அப்போது ஈழத்தமிழர் ஏமாத்திரின்னு தான் அர்த்தம். ஈழத்தமிழச்சியா ஈழத்தமிழச்சின்னு ஏமாத்திரின்னு தான் அர்த்தம். அது அல்லாமல் இன்னொரு இலங்கை பெண் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு இன்றைக்கி 2009 ஈழப் போராட்டம் நடந்த பொழுது
அந்த பொண்ணை நீங்கள் அதாவது கணவன் மனைவி போல் நீங்கள் எங்கள் மயிலாப்பூரில் கருணாநிதி கூட்டம் நடந்தது ஈழ தமிழருக்கு ஆதரவாக. அந்த கூட்டத்திலேருந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் காரில் ஏறினதை நான் மட்டும் இல்லை, என்னை போன்ற பல 10 பத்திரிக்கையார பார்த்தா. நான் தான் அவ்வளோ பேர் இருக்கான். அப்போ அது எத்தனாவது? 2, 3, 4, 5. அப்போது ஒரு அவன் தலைவான 2வது விஷயம் கொடுங்க, ஒரு சராசரி மனிதனாக கூட நடந்துக்கல. சராசரி இவர் ஈழத்துக்கு போன பிறகு இந்த லவ் மேட்டரில் தான் முதல்ல இருந்தாலும் ஏற்றி விடுங்கய்யா, அனுப்பிச்சு விரட்டி விடுனார் பிரபாரை விரட்டி விட்டுறியா அந்த ஆளை முதல்ல இப்போ ஏற்றி விடுங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அங்கே யுத்த பூமியில் செத்துட்டு இருக்கான். இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு உயிரோடு இருக்க முடியாது, நாளைக்கு இருக்கிற நாளைக்கு உயிரோடு இருக்க முடியாது. இவர் என்ன பண்ணுறாரு? லவ் அங்கங்கே லவ் ப்ரொபோசல் பண்ணுறாரு, காதல் லவ் லெட்டர் கொடுக்குறது, இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ நீ எதுக்கு அங்கே போன? அது ஒரு யுத்த பூமி. யுத்த பூமியில் உனக்கு இதுதான் வேலையா? 1, 2, 3 தெரிந்த கணக்கு, தெரியாத கணக்கு இங்கே விஜயலட்சுமி போல் பூஜாவை போல் நானே ஒரு 6, 7 எனக்கு தெரியும். அப்போது நான் இதை சீமான் மேலே வன்மமாக இதை சொல்லலை. ஒரு மனிதனுக்கு உண்டான, ஒரு தலைவனுக்கு உண்டான தகுதியே உனக்கு இல்லைன்னு தான் சொல்ல வர்றேன். நீங்கள் விஜயலட்சுமி பிரச்சனை நீங்கள் 10 வருஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. 2015 ஜெயலலிதா முதலமைச்சர், அப்போ தான் இந்த பிரச்சனை வெளியே வருது. என்ன திருமணம் செய்த சீமா என்னை அடித்து விரட்டி விட்டார், அடித்து விரட்டி விட்டார். அந்த அம்மா அப்போ தான் பொதுவெளிக்கே வருது. 2015 ஜெயலலிதா முதலமைச்சர். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும், இதுதான் கதை. அப்போ அந்த அம்மா பொதுவெளிக்கு வந்த பிறகு கைது செய்யப்படுவார். ஜெயலலிதாட்ட அது இன்றைக்கி விஜயலட்சுமி போய் இன்றைக்கி அழுகிற மாதிரி கண்ணீரும் கம்பளையும் மாறுதுன்னா சீமானுடைய கதை நீங்கள் அன்றைக்கே முடிஞ்சிருக்கும். சீமானுடைய கதை அன்றைக்கி அந்த அம்மா தூக்கி குண்டாசில் அடிச்சிருக்கும். ஜெயலலிதா எப்படியா பார்க்கணுன்னு தலையால் தண்ணி குடிச்சு அந்த அம்மாட்ட நூல் விட்டு போய் எப்படியாவது பார்க்கணுமா கெஞ்சி கூத்தாடி போய் பார்க்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, நீ என்னை பார்த்ததை வெளியில் சொல்லக்கூடாது, பார்க்கணுன்னு விருப்பப்பட்டேன், உன் கட்சிக்காரன் போனால் வந்தாச்சு பார்த்தாச்சு முடிஞ்சு போச்சு, அதோட வெளியே ப்ரெஸ்ஸே சொல்லக்கூடாது. இந்த விஜயலட்சுமி வழக்க விஜயலட்சுமி ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ணிடு சொல்லி அனுப்புது. இவர் வந்தோடனே 3ஆவது நாள் 4ஆவது நாள் ஜெயலலிதா பார்த்த முதலமைச்சரை பார்த்தேன்னு ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்து 3 நாள் கழிச்சு விஜயலட்சுமி மேட்ரு ஆஃப் ஆக்கணும். அதோட விஜயலட்சுமி போராடி பார்த்து எதுவுமே நடக்கலை. மறுபடியும் பொது வெளியில் வரும்போது ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுக்கறது, யாராவது ஒரு மீடியேட்டரை வச்சு அந்த அம்மா வாங்கிட்டு பெங்களூர் போயிடும். சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஜயலட்சுமியும் பணத்திற்காக தான் அதை போராடுறாங்களா? அப்போ பணம் கொடுத்தோன்னா அமைதியாகிடுறாங்க, திருப்பி வர்றாங்க, அது போன்று இருக்கே சார். இல்லை, நியாயமான கேள்வி தான். அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அந்த பொண்ணு ஒரு விபச்சாரி கிடையாது, பணத்துக்காக வர விபச்சாரி கிடையாது. சீமானோடு அதாவது லிவிங் டுகெதர் அறிவிக்கப்படாத பொண்டாட்டியாக நீங்கள் சீமானை தெரிஞ்ச எல்லாருக்கும். நீங்கள் என்னுடைய நண்பர் இப்போ ராமநாதபுரத்தில் ஒரு ஆசிரமம் நடத்திட்டு இருக்கார். ஆசிரமம்னா அனாத ஆசிரமம், ஒரு 100 பிள்ளைங்களை வச்சு காப்பாற்றிட்டு இருக்கார். பேர் வேண்டாம் அவருக்கு. அவர் ராமேஸ்வரத்தில் சீமா இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுகிறோன்னே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் போட்டு கண்டிஷன் பெயில், மதுரையில் கண்டிஷன் பெயிலில் அவர் தான் செலவெல்லாம் பார்த்து அவர் தான் ரூமெல்லாம் போட்டு கொடுக்குறாரு. மேலே புருஷன் பொண்டாட்டிக்கு ரூம். யார் புருஷன் பொண்டாட்டி? விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் மேலே ரூம். அதெல்லாம் மேலே பாட்டிலாக கிடந்து தான் அவருக்கு ரூமை காலி பண்ணும்போது சொன்னார். கீழே கட்சிக்காரன் பார்க்குறக்கு இவர் பேசிக்குவார். பேசி முடிச்சுட்டு மேலே போய் தண்ணி அடிச்சுட்டு அங்கே போய் இருப்பார். மதுரையில் நடந்தது. ரூம் போட்டு கொடுத்தவர் என்கிட்ட சொன்னார். பேர், ஊர், அட்ரஸ் வேணால் நான் சொல்கிறேன். அப்போது இது இரட்டை வேடம் இல்லையா? அப்போ நம்ம அறிவிக்கப்படாத மனைவி தானே. பிரபாகரன் தலைமையில் தான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன், நான் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன், அதுவரை பொறுத்தரு, என் தலைவனுக்கு முன்னாடி தான் தாலி கட்டுவான் இருக்கார். இப்போ இந்த கல்யாணம் போது கூட மதுரையில் வைத்து திருமணம் நடந்ததாக ஒரு இல்லை, அதான் அந்த அம்மா சொல்லுது. விஜயலட்சுமி என்ன சொல்லுது, மதுரையில் வச்சு 2 மாலை மாற்றிக்கிட்டோம், அவர் சைமனாக இருக்கிறதுனால கிறித்துவ முறைப்படி நான் தாலி கட்ட மாட்டேன், நான் பெரியார் தொண்டேன். இப்போ பெரியாரை கழுவி ஊற்றுறேன், பெரியார் தொண்டன்னு சொல்லி பெரியார் தான் தெலுங்கு கன்னடம். அப்போது காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ராத்திரி ஒன்று, ராத்திரி படுக்க போகும்போது ஒன்று. விஜயலட்சுமி
சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் படி அப்போ மாலை மாற்றியாச்சுன்னா பொண்டாட்டி புருஷன் தானே. ரிஜிஸ்டர் பண்ணலை, ரேஷன் கார்டு வாங்கலை, ஆதார் கார்டு வாங்கலை, ஆனால் எல்லாமே நடந்தது. நீங்கள் இப்போ அந்த பொண்ணு கண்ணீரும் கம்பளையுமா என்ன கேட்குதுன்னா, நான் இப்போது எனக்கு சினிமா வாய்ப்பு இல்லை, நீ சீமா முண்டாடி சீமாவோட கேஸ் போடுறதுனால நீ எல்லாத்தையும் மிரட்டி சினிமா வாய்ப்பும் இல்லை, எனக்கு பிழைக்கிறதுக்கு பிழைப்பே இல்லை, நான் உயிர் வாழணும், பல கோடி ரூபா சொத்து இருக்குது, பல கோடி சொத்து இருக்குது, எனக்கு ஜீவனாம்சம் கொடு, எனக்கு ஒரு வீடு வாங்கி கொடு, எனக்கு ஒரு பேங்க்கில் டெபாசிட் போட்டேன்னா நான் எனக்கு குழந்தை குட்டியில் இருந்துட்டு நான் செத்து போகிறேன். எங்கள் அக்கா வயசான அக்கா, அவளுக்கு நோய், அவளை காப்பாற்ற முடியல. இந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அரிநாடார் கூப்பிட்டு சொல்கிறார். அரிநாடார் நடமாடும் நகைக்கடை, இப்போ பரப்பன அக்கராகாரத்தில் கழிதுன்னுட்டு இருக்கார்ல, அவரை கூப்பிட்டு சைமன் நாடார் கூப்பிட்டு அரிநாடாரை சொல்கிறார். அரிநாடார் ஒரு வீடு எடுத்து கொடுக்குறார், வீடு எடுத்து கொடுத்து செலவுக்கு பணம் கொடுக்குறார். அரிநாடாருக்கு என்ன தேவை வந்தது, விஜயலட்சுமி வீடு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி, செலவுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி, யார் சொல்லி, சீமான் நாடார் சொல்லி. எந்த நாடார் கொடுக்குறாரு, அரிநாடார் கொடுக்குறாரு. அவர் கம்பி களி தின்ன போனோன்னையும் வீட்டுக்காரனுக்கு வாடகை கொடுக்கல, தூக்கி தெருவில் போட்டான். விஜயலட்சுமி இப்போ பொட்டி பொடிக்கோடு தெருவில் உட்காந்து அழுதுட்டு இருக்கு. அது இப்போ பார்த்தீங்களா? அப்போது உன்னுடைய எஸ்டேட்டு கணக்கெல்லாம் எடுத்து போட்டாங்க. உனக்கு இருக்கக்கூடிய நெட்வொர்க் பல கோடி ரூபாய் உனக்கு உன்னுடைய சொத்து மதிப்பு. ஈழத்தமிழன் கனடாவிலேருந்து விற்கிற காசு, ஆட்டை போடுறது, நீ ஒரு பெரிய தலைவர் நினச்சி எல்லாம் உனக்கு அனுப்புகிறான். பல லட்சம் தொண்டர்கள் இருக்காருங்களா சார்? இல்லை, பல லட்சம் தொண்டன் பூரா டெய்லி மணி ஆர்டர் அனுப்பிட்டு இருக்கான். ஈழத்தமிழன் கொடுக்குற காசு தான் பல கோடி சேர்ந்துருக்கு. ஈழத்தமிழன் கொடுக்குற எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், இப்போ அவங்க கொடுத்துட்டு வெளியே வந்துட்டார். அவர் சொன்னார், ஒரு மகளுடைய திருமணம் போய் அவர் அந்த கட்சியில் இருந்தார், இப்போ இல்லை, வெளியே வந்துட்டார். போய் எனக்கு மகளுக்கு கல்யாணம், இது நடந்து ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. 1 லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறாரு. அண்ணே காசே இல்லைண்ணே, ஏதாவது வரட்டும்ண்ணே பார்க்கலாண்ணே. இவர் ஆஃபீஸில் படுக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, ரோட்டு கடையிலே வாங்கி தின்னுட்டு இருக்கிறாரு. ஒரு இலங்கை தமிழை வந்து எப்படியாவது பார்க்கணும்னு நிற்கிறான். பாக்யராஜ் என்கிட்ட இது கொண்டு வந்து பணத்தை கொடுங்க கேட்குறாரு. செத்து போன சந்திரசேகர், அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் என்கிட்ட பணத்தை கொடுங்க கேட்குறாரு. அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ இவர்கிட்ட சொல்கிறாப்புல, என்னுடைய நண்பர் அண்ணா இந்த மாதிரி பார்க்கணுன்னே ஒரு 10 லட்ச ரூபா வசூல் பண்ணி கொண்டு வந்தேன். எங்கேருந்து? லண்டனில் இருந்து. பாயா போகலான்னு ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் 10 லட்சம் கொடுத்தாச்சு. இவருக்கு மக கல்யாணத்துக்கு 1 லட்சம் வாங்கி இவர் கிளம்பிட்டார். அப்போது இது போன்ற எத்தனை இழிச்சவாய பயலுக்கு, முட்டா பயலுக்கு இலங்கை தமிழை 10 லட்சமாக கொண்டு வந்து எத்தனை கோடியை கொண்டு கொடுத்துட்டு போகிறான். எனக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு நண்பர் சொன்னார், தேர்தல் இதுன்னு போட நான் ஒரு 5 லட்சம் அனுப்பிச்சேங்க. இதெல்லாம் இப்போ படித்தா நீங்கள் ரெக்கார்டு பண்ணிக்கலாம். அப்போது எத்தனை கோடி, திராவிடம் பொய், அதிமுக திமுக 2 ஈழத்தமிழை ஏமாற்றிட்டான். அப்போது அத்துணை இளைஞனும் ஒரு தமிழ் தேசிய தலைமையை போய் தேடுற போது இந்த ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் கிடைக்கிறான். அன்றைய சீமான் கருணாநிதி, இன்றைய சீமா இந்த சீமா. எதனால் சார் இப்படி ஒப்பிடுறேன்னா, இப்போ சீமா இப்போ எந்த ஸ்டேஜில் அரசியலுக்கு வந்தாரோ இதே சூழ்நிலை தான் கருணாநிதி வர்றாரு. முதல் மனைவி மூகா முத்து அம்மா, அந்த அம்மா இறந்துருச்சு. 2வது தயாள் அம்மா, இப்போ இருக்கிற முக ஸ்டாலின், அழகிரி கிழகிரி, செல்வி, தமிழரசு அம்மா. திருமணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும்போது 3வது ஒரு மனைவி யார்? தர்மாம்பாள். யார் தர்மாம்பாள்? கனிமொழியின் மகள், கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள். 3 ரேஷன் கார்டு. என்ன ரேஷன் கார்டு? நீங்கள் இப்போ தர்மாம்பாள் எப்படி ராஜாத்தியமாக ஆச்சுன்னா, சர்க்காரிய கமிஷனில் பணம் கொடுத்தும் போகிறான், தர்மாம்பாள் வீட்டில் தான் கொடுத்தங்கிறான். யாரா தர்மாம்பாள்? கருணாநிதியுடைய 3வது பொண்டாட்டி. முதல் பொண்டாட்டி அது மூகா முத்தம்மா இறந்து போச்சு. 2வது தயாளம்மா, 3வது தர்மாம்பாள். சர்க்காரிய கமிஷனில் தர்மாம்பாளுடையும் இவர் ராஜா. நான் ஆள துடிக்கிறேன் சீமான் சொல்கிறார்ல, அதே போல் கருணாநிதி ஆண்டுட்டார். அப்போ இவர் ராஜா, அந்த அம்மா ராஜாத்தி. அப்படி தான் ராஜாத்தியம்மா ஆனது அப்படி தான். இப்போ அன்னைக்கு நிலைமை. அப்புறம் நீங்கள் இப்போ SSR மனைவி விஜய் குடும்பமே கெட்டு போச்சு. இப்படி அடிக்கிட்டே போகலாம். இப்போ
அன்றைய நிலைமையில் சீமான் செஞ்ச அதே வேலையை நீங்கள் யார் செஞ்சா? கருணாநிதி செஞ்சார். இன்றைக்கி யார் செய்கிறா? சீமான். இது என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த மக்கள் நீங்கள் பட்டு மோசமான நபர்களை தலைவனாக ஏற்றுக்கிறான். இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கத்தினுடைய ஸ்டார்டிங் தான். நீங்கள் அண்ணாதுரை என்எஸ் கிருஷ்ணன் படத்தில் கதைவசனம் எழுத போகிறாரு. கதைவசனம் எழுத போகும்போது நீங்கள் பானுமதி இந்த ஆள் வந்தானா அந்த படத்தில் நடிக்க மாட்டேன். யார்? அண்ணாவை படத்தில் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ணாவை வச்சு கதை எழுதினா நான் நடிக்க மாட்டேன். அண்ணா வச்சுக்கணுன்னே என்எஸ் கிருஷ்ணன் கூட, அப்பா கிளம்புப்பா, உன்னை பார்த்தாலும் ஒரு டென்ஷன் ஆகிறா. யார்? பானுமதி. அதுதான் பானுமதி படிதாண்டா பத்தினியும் இல்லை, படியை தாண்டி பல இடத்துக்கு போயிட்டான். நான் முற்றும் துறந்த முடிவு இல்லை இதுதான் திமுக தலைவருடைய அசைக்க முடியாத கொள்கை. பிரபாகரன் சொன்னார், விடுதலை வேண்டும் முதல் வேலை, வேற எந்த வேலையும் செய்யலாம் நாளை. செத்து போயிடா 50,000 பேர் செத்து போயிருக்கான். சேக்குவாரா சொல்லுவார், உழைக்கிற மக்களுக்கு எவன் நண்பனாக இருக்கானோ அவன் எனக்கு நண்பன், ஆதிக்க சக்திக்கு எவன் எதிரியாக இருக்கானோ அவன் எனக்கு நண்பன். இதெல்லாம் இந்த தலைவனுடைய புகழ்பெற்ற வாசகம். இங்கே அண்ணா என்ன சொன்னார்? மாற்றான் தோற்றத்து மல்லிகையும் வணக்கம். மாற்றான் தோற்றத்து மல்லிகை என்ன? அடுத்தவன் மனைவி. இப்போ இந்த கலாச்சாரம் வந்த பிறகு இங்கே தலைவர் சின்ன வீட்டில் இருக்காரியா, திராவிட இயக்க பாலிசி. நம்ம அமுல்ட பாரிசாலம் இப்போ திராவிட இயக்கத்தை ஒழிக்கிற கிளம்பியிருக்காருல்ல. திராவிட இயக்கம் என்பது நீங்கள் பெரியாரால் வளர்க்கப்பட்டு இவனுங்க ஆட்சிக்கு வருவதற்கு பல பேர் செத்து போயிருக்கான். நீங்கள் பெரியார் 1935 ஆரம்பித்த அந்த திராவிட இயக்கம், நீதி கட்சி எல்லாம் பல பேர் தன்னுடைய அடையாளத்தை இழந்து செத்து மண்ணோட மண்ணாக போயிருக்கான். சாதி ஒழிப்புக்கு 1954 ஜெயிலுக்குள்ளேயே செத்து போயிருக்கான். மொழிப்போர் தியாகின்னு தாளமுத்து நடராஜன் இந்த மொழியை ஏன்டா அழிக்கிறீங்க அப்படி மண்ணெண்ணெய் ஊற்றி செத்து போயிட்டான். இப்போ நான் ஒரு கடையில் வரும்போது இங்கே இந்த உங்கள் பின்னாடி டீ சாப்பிட்ட ஒரு கடையில் டீயும் வடையும் சாப்பிட்டேன். ஒரு குழந்தை வந்து இதெல்லாம் வாங்கினோனையும் அந்த கடைக்காரன் 50 ரூபா கொடுன்னு கேட்குறான். எவ்வளோன்னு கேட்குது. 50 ரூபா கொடுமான்னு கேட்குறான். இல்லை எவ்வளோன்னு சொல்லுங்க. அதான் 50 ரூபா. 50யா? எவ்வளவு? 50யா? 50 ரூபா 50 ஆகிப்போச்சு. அப்போது 10 வார்த்தைக்கு நிற்கிறக்கூடிய குழந்தைங்க 8 வார்த்தை இங்கிலீஷ் கலந்து தான் பேசு. 2 வார்த்தை தமிழ் தொத்திட்டு இருக்கு. இதை அழித்தது யார்? இந்த திராவிட இயக்கம் தான். எல்லாம் சாராயம் விற்கிறோம், கஞ்சா விற்கிறோம், அபின் விற்கிறவன், கேட்டமைன், ஹெராயின் விற்கிறோம், பூரா கல்வி தந்தை எல்லாம் 10க்கு 10 இடம் இருந்தால் அங்கே ஒரு ஸ்கூல். அரசாங்கம் சாராயம் விற்கிது. தமிழே ஒழிச்சு விட்டானுங்க. இவனுடைய கல்ச்சர் என்ன? தலைவர் எங்கேயா சின்ன வீட்டில் இருக்காரியா? இது பெருமையாக பேசுவான். அப்போ சீமா என்ன பண்ண? இதுதான் நீங்கள் அண்ணாவும் கருணாநிதியும் சொல்லி கொடுத்த தத்துவம் போல் இருக்குன்னு. எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஊரா இதே கதை தான். இலங்கைக்கு போனாலும் இதே கதை தான், இந்தியாவுக்கு வந்தாலும் இதே கதை தான். எங்கே வேணாலும் இதை உஷாராக தப்பிச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா சகோதரி கயல்விழி. கற்றா தாலியை இல்லைன்னா வீடியோ போட்டுட்டு தான் இருக்கணும். வீடியோ நான் வன்மமாக இதை சொல்லலை. ஒரு தலைவனுக்கான தகுதி நீ எப்படி இருக்கணுங்கிறக்கா சொல்ல வரேன். நீங்கள் இவர் எடுத்ததுக்கெல்லாம் பிரபாரங்கிறாரு. பிரபார் எப்படி கல்யாணம் பண்ணார் தெரியுமா? அதுவரை இயக்கத்தில் எவனாவது காதல் கத்திரிக்கான பெண் புலிகளோட யாராவது நீங்கள் காதல்னு தகவல் வந்ததுன்னா மரண தண்டனை தான். உலகத்திலேயே ஒரு இயக்கம் காதல் பண்ண மரண தண்டனை கொடுக்குற இயக்கம் புலிகள் இயக்கம் தான். பிரபாகரன் மதிவதனை திருமணம் செய்கிற வரை அதான் சட்டம். இப்படி ஒரு இயக்கம் உலகத்தில் இருந்திருக்குமா? அப்போ மதிவதனை வந்து யாழ்ப்பாணம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். சிங்கள மொழியில் தான் மருத்துவம் படிக்கணும்னு ஒரு ஜீவோ. ஆங்கிலம்லாம் படிக்கக்கூடாது, தமிழ்லையும் படிக்கக்கூடாது. இதை ஏற்று ஒரு 20 நாள் அந்த அம்மா இப்போ சக மாணவிகளோட உண்ணாவு இருந்து சாக போகுது. நீங்கள் நேராக கூட்டிகிட்டு போய் சிங்கள ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் ஊசியை போட்டு கொண்டு வருவோம். அப்போ பிரபாகர் என்ன பண்ணுறாரு? அவ்வளோ பேரையும் போட்டு கொண்டு வந்து ஜிஹெச்சில் நம்ம மெட்ராஸ் ஜிஹெச் வச்சு காப்பாற்றுறாரு. அதுவரை காதல்னா மரண தண்டனை. சீமான் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது முடிஞ்சு போச்சு. சரி எல்லாம் வீட்டு கிளம்புங்க. யார்? மதிவதனி உட்பட 20 பேர் வீட்டு கிளம்பி போய் சொல்லிட்டார். 20 பேரும் சொந்தக்கார மச்சான் மாமச்சாவே போய் செட்டில் ஆகிட்டாங்க. மதிவதனி சொந்த தாய் மாமன் வீட்டுக்கு போகுது. தாய் மாமன் இந்தியன் பேங்கில் மேனேஜர், கொழும்பு கிளையில். அவங்களுக்கு 2 வீடு இருக்குது, 2 பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. ஐயோ விடுதலை புலி பொம்பளை குண்டு குண்டெல்லாம் வச்சுருப்பா,
தீவிரவாதி ஐயோ வீட்டுக்கே சேர்த்துல சொந்த தாய் மாமன். இப்போ அவர் இங்கே வெளிநாட்டில் கனடாவில் இருக்காராம். உடனே போக்கூட இல்லை அந்த பொண்ணுக்கு. யாருக்கு? மதிவதனிக்கு. உடனே ஆண்டன் பாலசிங்க வீட்டுக்கு போகுது. நான் ஏன் சீமானுக்கு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னா, மதிவதனி ஆண்டன் எனக்கு போக்கிடமே இல்லை, நான் அங்கேயும் போக முடியாது, எங்கே இலங்கைக்கும் போக முடியாது, பாஸ்போர்ட் வழியாக போனால் கொழும்புலேயே சுட்டுருவான், கொன்னுருவான், எனக்கு ஏதாவது வழிகாமிங்க, ஏதாவது வேலை வாங்கி கொடுங்கன்னுனையும் ஆண்டன் பாலசிங்கமும் அடேல் பாலசிங்கம் வெள்ளைக்காரி 2 பேரும் இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கா, இவளை பிரபாகரனுக்கு கட்டி வச்சுருவோம், பிரபாகரனுக்கு கட்டி வச்சுருவோம், அது வரைக்கும் காதல் பண்ணால் மரண தண்டனை. அப்போ தான் போய் சொல்கிறாங்க, தம்பி டேய் யார பிரபாகரனை, தம்பி முதல்ல இயற்கை தாண்டா முக்கியம், இயற்கைக்காக தாண்டா இயக்கம் நடத்துகிறோம், இயற்கைக்காக தான் இயக்கம் நடத்துகிறோம், ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் விரும்பி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பத்திரா தாண்டா வாழ்க்கை, அப்படி பட்டவனுக்கு தாண்டா நமக்கு இந்த போராட்டமே நடத்துகிறோம், முதல்ல நீ திருமணம் செய்து கொள். இயக்கத்தில் 10 வருட காலம் எவன் இருக்கானோ கட்சி அது இயக்கத்தில் அவன் திருமணம் பண்ணிக்கலான்னு ஒரு சட்டத்தை போடு, நீயும் கல்யாணம் பண்ணிக்க, உனக்கு நல்ல பொண்ணு பார்த்துருக்க. யார்? மதிவதனி. அப்போ தான் பெரிய அதிர்ச்சியோடு ஓ இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா. அது வரைக்கும் அந்த ஆள் பம்பாய் போயிருக்கான், உலகம் பூரா சுற்றி இருக்கான். நீங்கள் காதல் என்பதை நீங்கள் ஒரு போராளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய, நீங்கள் அப்போ பெரியார் தான் சொல்லுவார், உலகத்தில் பல போராளிகளை நான் இப்போ பார்த்துருக்கேன். அப்போ பெரியார் சொல்லுவார், எனக்கு ஒரு பெரியாருக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு தெரியுமா, பெரியார் குழந்தையிலேயே சொல்கிறாங்கல்ல, குழந்தை பிறந்து இறந்து போச்சு, பெரியார் சந்தோஷப்படுறார், ஏன் நான் பெரிய இயக்கம் நடத்துவேன், பெரிய தியாகம் பண்ணுவேன், என் குழந்தைய பார்க்குற நேரமெல்லாம் அந்த மக்களுக்காக உழைப்பேன். இப்படி உலகத்தில் எவனாவது ஒருத்தன் இப்படி சிந்திச்சிருப்பானா? பெத்த குழந்தை பேர் இறந்ததுக்கு சந்தோஷப்படுறான் இருந்தாலும், எப்படி எனக்கு நேரம் நிறைய கிடைக்கும், இந்த மக்களுக்காக உழைப்பேன். முட்டா பயலுங்க பெரியாரை இந்த அமுல் டப்பா பாரிசாலனெல்லாம் பெரியாரை பற்றி தெரியல, சொல்லிக் கொடுக்க வேண்டிய வீரமணி 10,000 கோடி வச்சுட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ் கூட காம்பரமைஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் வராமல் பார்த்துக்கிறான். பெரியார் பேர் சொல்கிற கருணாநிதி அந்த டுபாக்கூர் பயலுக்கு பூரா பல ஆயிரம் கோடியை வச்சுருக்கான். அந்த கிழவன் பல ஆயிரம் கோடி சொத்துக்காரன் பெத்த குழந்தை செத்ததுக்கு சந்தோஷப்படுறான். எனக்கு குழந்தை இறந்து போச்சு, வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு இந்த மக்களுக்கு உழைப்பதற்கு நிறைய நேரம் கிடச்சிருக்கு, இந்த சொத்துக்கள் பூரா அந்த மக்களுக்கு போட்டுக்கிறான். அதே போல் பிரபாகரன் அந்த மதிவதனை திருமணம் செய்து கொள்ளுகிற வரை காதல் கத்திரிக்காய் அவனுக்கு ஒரே நோக்கம் இது, இயக்கம் இயக்கம் இயக்கம். அந்த தமிழீழம் அதான் அவனுடைய வாசகமே, விடுதலை வேண்டும் முதல் வேலை, வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை. எவ்வளோ பெரிய வாசகம் தெரியுமா? சேக்குவாரா சொன்ன வாசகத்தை விட இது உயர்ந்த வாசகம். இவர் எடுத்ததுக்கெல்லாம் பிரபாகருடைய வாழ்க்கை, இவர் பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்குள்ள எத்தனை கதைன்னு தெரியல, எத்தனை. நான் இன்னும் டீப்பாக அவரை பற்றி பேசுகிறா பயில்வான் கதை ஆயிரும், பயில்வான் பேசுகிற மாதிரி ஆயிரும். இவருடைய பலவீனமே அதுதான், இவருடைய பலவீனமே இதுதான் இவருடைய அரசியல் சறுக்களுக்குமே காரணம். அதை பற்றி யாரும் கவலைப்படலை. ஏன்னா அவருக்கு இப்போ ஒரு 500 கோடி இப்போ பணம் சேர்ந்து போச்சு, 500 கோடி பணம் சேர்ந்து போச்சு. இந்த 500 இப்போ எல்லாமே தெளிவாயிட்டான், எவனும் ஈழத்தமிழை எவனும் பணமே கொடுக்கறதில்ல, எல்லாம் தெளிவாயிட்டான். கூட இருக்கிறவன் பூரா தப்பிச்சு போயிட்டான். நீங்கள் மதன் ரவிச்சந்திரன் மாதிரி எல்லாம் ஸ்டிங் ஆப்ரேஷனாக இருக்குது. என்ன ஆப்ரேஷன்? ஸ்டிங் ஆப்ரேஷன். எங்கெங்கேயோ கேமரா வச்சு அதெல்லாம் இப்போ பேசி செட்டில் பண்ணி இப்படி ஓடிட்டு இருக்கப்போ, ஈழ போராட்டம் என்பது நீங்கள் புருஷனும் செத்து போவான், பொண்டாட்டியும் செத்து போவான். இயக்கம் நடத்துவதற்காக ஆண்களும் பெண்களும் பல ஆயிரக்கணக்கான பேர் செத்து போய் தியாகம் செய்து இந்த ஈழ போராட்டத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அத்துணை பேருமே நீங்கள் சுய ஒழுக்கம் முக்கியம். சுய ஒழுக்கம் எங்காவது எவனாவது இந்த மாதிரி இப்போ சேட்டின் வரலாறு வந்திருக்காது. இப்போ சுய ஒழுக்கம் அற்றவர் சீமான்னு சொல்ல வரீங்களா சார்? வேறு இதில் இப்போ என்ன சொல்கிறது? நீங்கள் விஜயலட்சுமி சொல்லுது, என்னை பல முறை கருக்கலைப்பு பண்ணியிருக்காருங்கிற அந்த அம்மா ஓப்பனாக சொல்லுதா. 10 வருஷம் லிவிங் டுகெதர்,
கல்யாணம் பண்ணாமல் பொண்டாட்டியே வாழ்ந்துருக்குங்குது. சீமான் இதற்கு பதில் அளிப்பாரா சார்? எல்லா கேள்விகளும் இல்லை, அழிக்க மாட்டேன். அவ்வளோ இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவருக்கு. இன்னைக்கு கூட லைட்டாக அதை கடை அதான் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அவருக்கு. நீங்கள் நான் ஒரே விஷயம் கேட்குறேன், ஒரு மனிதாபிமானமாக அந்த விஜயலட்சுமிக்கு ஏதாவது ஒரு ஒரு நஷ்ட ஈடு, அது வாழ்கிறதுக்கு ஒரு 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 வீடு, ஒரு டெபாசிட், வேறு என்ன கேட்க போகிறாரு? அந்த மாதிரி வேறு என்ன கேட்க போகுது? இதை உங்களோட மனைவியாக இருந்தா அப்படிங்கிறது உலகம் பூரா தெரியும், உலகம் பூரா தெரியும். நீயே பல பேர்ட்ட விஜயலட்சுமி அக்கௌண்ட் பணம் போட்டிருக்கேன், நீயே பல பேர்ட்ட, எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க பணம் அவளுக்கு. இப்போ நீங்கள் சீமாங்கிட்ட வர ஆட்களுக்கு ஆனால் பணம் இருக்கான ஒரு 10,000 ரூபா விஜயலட்சுமி அக்கௌண்ட் அனுப்பியிருக்கேன். இப்படியே நிறைய பேருக்கு சொல்லி விஜயலட்சுமி அக்கௌண்ட் பணம் போயிருக்கு. அந்த பொம்பளை வாய் திறந்தால் என்ன பூகம்பம் வெடிக்கும்? இங்கே ஒரு மயிலும் வெடிக்காது. ஒருத்தரும் சூடு சோறுனா உப்பு போட்டு சாப்பிட்றதெல்லாம் இல்லை. உப்பு போட்டு சாப்பிட்ற அந்த பக்கம் ஆந்திரா பக்கம், இந்த பக்கம் கேரளா பக்கம் போயிட்டோம், கர்நாடகா பக்கம் போய்ட்டு இங்கே உப்பு உரப்புக்கு வேலையே இல்லை. திராவிட இயக்கம் எப்படி சீரழிவு கலாச்சாரமோ அதே போல் சீமா நீ எப்படி தமிழ் தேசியத்துக்கான அடையாளம்? யாழ்மதி இப்போ அந்த பொம்பளை ஃப்ரான்ஸில் இருக்கா, அவள் என்னை எப்படியாவது கடத்திட்டு போயாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சீமா பல முயற்சி பண்ணாருங்கிற. அவள் அந்த பொம்பளை இலங்கையிலேருந்து கொழும்புக்கு வரும்போது ஃபாலோ பண்ணி, கொழும்புலேருந்து அந்த பொம்பளை தாய்லாந்து போய் எங்கெங்கேயோ ஃப்ரான்ஸில் இருக்கு. யாழ்மதின்னு அந்த அம்மா பேர், நீங்கள் இதில் தட்டிங்கன்னா வரும். அந்த அம்மா சீமானை கழுவி கழுவி ஊற்று. ஏன் என்னை லவ் ப்ரப்போசல் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, என்னை இன்னைக்கு வரைக்கும் எதாவது தொடர்ந்துட்டு தான் இருந்தான். இப்போ தான் தப்பிச்சிருக்கேன். இப்போ அந்த அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போது திருமணங்கிறது ஒரே ஒரு முறை தான். ஒருத்தியை ரிசர்வ் வச்சுக்கிறது, ஒருத்தியை தாலி கட்டிக்கிறது, ஒருத்தியை லெவல் பண்ணுறது. அப்போ இதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம். 50 வருஷம் அவன் தமிழ் தேசியத்துக்கு வரமாட்டான். இப்போ அமிழ்டப்பா பாரிசாலாம் தமிழ் தேசிய தலைவன் ஆகிட்டான். RSS அப்படியே தயார் பண்ணி களத்தில் இறங்கியிருக்கு தமிழ் தேசியம். அப்போ தமிழ் தேசியம்னா இந்த பக்கம் எங்கே என்ன கதை? முழுக்க நீங்கள் இப்போ பெண்கள் விஷயத்தில் பலவீனமான ஆள். இந்த பக்கம் RSS ஒரு கும்பலை இறக்கி விட்ருக்கு. அமிழ்டப்பா மூஞ்சி பாரிசால தமிழனும் தெரியல, தமிழ் தேசியமும் தெரியல, பெரியாரும் தெரியல, திராவிட இயக்கம் தெரியல. இப்போ இந்த விஜயலட்சுமி குறித்த அந்த புகார் குறித்து பேசுகிறதா இருக்கட்டும், சமீப காலத்துக்கு முன்பு வந்தது சார். இப்போ கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து விட்டு மீண்டும் இது குறித்து பெரிதளவில் ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்க, போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்களே, அதற்கான காரணம் என்ன? ஏன் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது இல்லை? ஆமாம். என்ன கேள்வினா, அது ஒரு பேக்கு பொம்பளை, அவளுக்கு பெரிய அறிவாளியெல்லாம் கிடையாது. தற்காலிகமாக கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார். தற்காலிகமாக கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அது நிறைய மீடியேட்டர்ஸ் இருக்கான், போய் 1 லட்சம் கொடுத்துருப்பான். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார், சீமானை பின்பற்றும் இளைஞர்கள் பலர் இருக்கிறார்கள். ஒரு பேச்சுக்கு பல ரசிகர்கள் இருக்காங்க, கொள்கை ஏற்றவும் சிலர் இருக்காங்க இல்லையா சார்? அப்படி இருக்கும்பொழுது இப்படியான ஒரு பிரச்சனையில் சிக்கினா நமக்கு பெயர் அடிபடும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. ஏன் அதை தற்காலிகமாக ஆஃப் பண்ணியிருக்கணும்? நிரந்தரமாகவே முடிச்சிருக்கலாமே. அந்த விஷயத்தை சீமான் தவறு செஞ்சுட்டாரா? ஒருவேளை அப்படி இருந்து இல்லை, அவர் இது பெருசாக எடுக்கவே இல்லை. நீங்கள் நான் சீமானோடு இருந்த ஒரு நண்பர், அவர் கட்சிக்காரர், இப்போ வேற ஒரு கட்சியில் பெரிய பொறுப்பு இருக்கார். அவர் சொன்னார், வேலுமணிகிட்ட போய் பேரம் பேசும்போது 15 MLA சீட்டும் நீங்கள் 30 கோடி ரூபா பணமும் தர்றதுக்கு தயார். வேலுமணி அதிமுக கூட்டணியில் சேர சொல்லி, நான் இவனுங்களாம் MLA ஆக்கி விட்டா எவனும் சொன்னி கேட்க மாட்டான். சொந்த கட்சிக்காரன். நீங்கள் சொரணை உள்ள சீமான் தும்பிகள், நீங்கள் இதை கிராஸ் செக் பண்ணுங்கள். இவனுங்களெல்லாம் MLA ஆக்குனா எந்த காலத்தையும் வந்தாலும் MLA எவனையும் ஆக்க மாட்டாங்க. ஏன் கூட்டணி சேர்ந்து இல்லை, தனியாக நிற்கிறது கொள்கை, தனியாக நிற்கிறது கொள்கை. ஆனால் அவங்களோட பணத்தை மட்டும் வாங்கிக்கிறது. நீங்கள் சீட்டே வேண்டாம், பணத்தை மட்டும் கொடுக்கணும்னு வாங்கிட்டாராம். இதை கூட இருக்கிற தம்பி, அப்போது சொந்த கட்சிக்காரன் MLA ஆகக்கூடாதுங்கிற கட்சி வச்சது ஒரே ஆள் சீமான் தான். சொந்த கட்சிக்காரன் MLA ஆகிடக்கூடாதுன்னு எப்படி? அப்போ நீங்கள் தொண்டாமுத்தூரில் கொண்டு வகாப்புன்னு ஒரு பாய், அவனை கொண்டு அங்கே நிறுத்துறாரு. தொண்டாமுத்தூருக்கும் பாய்க்கு என்ன சம்மந்தம்? வேற ஒருத்தர் நிறுத்தினா அவன் ஃபைட் கொடுப்பான். யாருக்கு? வேலுமணிக்கு ஃபைட் கொடுப்பான். காசு வாங்கின நன்றிக்காக. பாவம் ஒரு வகா பாய் இன்னும் அந்த கட்சியில் இருக்கார். அவரை கொண்டு எங்கே போகிறாப்புல? தொண்டாமுத்தூரில். அப்போது எப்படி அரசியல் பாருங்கள். சொந்த கட்சிக்காரனை இதை பார்த்து தெரிஞ்சு பாதி பேர் கிளம்பி போயிட்டான். பாதி பேர் அடிமட்டத்தில் இருக்கணும் தகவல் போய். எப்படி திமுக கட்சிக்காரர் இருக்கான், அதிமுக கட்சிக்காரர் இருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும். அவனுக்கு எல்லாமே போக்கிடமே இல்லை. திமுக கட்சியில் அவன் இருந்தே ஆகணும், அதிமுக கட்சியில் இருந்தே ஆகணும். ஆனால் சீமா கட்சியில் அப்படி தேவையில்லை.
அவனுக்கு தமிழ் தேசிய உணர்வு இருக்குது அந்த இளைஞனுக்கு. அவன் எவனாவது ஒரு தலைவன் வருவானு தேடிட்டு இருக்கான், எவனாவது ஒரு தலைவன் வருவானான்னு தேடிட்டு இருக்கான். நானும் என்னுடைய ஆயுள் காலத்தில் நீங்கள் வைகோவை பார்த்துட்டேன். வைகோவுக்கு நான் வந்து சிவகாசி பாராளுமன்றத்தில் போய் நானும் என் தலைவன் கோவை ராமகிருஷ்ணன், இன்னொரு தலைவன் கோவை ஆரிச்சாமி எல்லாம் போய் 89 வருஷம் என்ன ஆச்சு, யாருக்கு 32 வருஷம் ஆச்சு. இந்த என்கவுண்டரில் சுட்டு கொண்டாங்களே சரவணன், அவனையும் கூட்டிகிட்டு போனான், கேஎம் ஷரீஃப். இப்படி போய் 1 மாதம் அங்கே வேலை செஞ்சேன். யாருக்காக? வைகோவை வெற்றி பெற வைக்கிறதுக்காக. வைகோ அவ்வளோ பெரிய தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம், பிரபாகருடைய கூட்டாளி. இந்த பக்கம் பிரபாகர், இந்த பக்கம் மாத்தையா, அப்படி தோல்ல கையை போட்டு நிற்பார் கம்பீரமாக. அந்த கம்பீரம் உலகத்திலுமே எவனுக்குமே வராது. வைகோ, அந்த வைகோ பல தவறான முடிவுகளில் இப்போ என்ன ஆகிப்போச்சு, அந்த கட்சி அட்ரஸே காணும். ஜெயலலிதா சொல்லுவோம், திமுக உடைச்சிட்டு வெளியே வந்த பிறகு நீ எதிர்கட்சி தலைவன், நான் ஆளுங்கட்சி, இனிமேல் நம்ம 2 பேரும் அரசியல். கருணாநிதியில் காலாவதி ஆகிட்டார். நீ முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர், நான் எதிர்கட்சி தலைவர். அப்படி அடுத்த ரோல் மாறும். நான் எதிர்கட்சி தலைவன், நான் முதலமைச்சர், நீ எதிர்கட்சி தலைவன். நம்ம தான் அரசியல். யார் சொன்னது? ஜெயலலிதா வாயிலிருந்து. அப்படின்னா எவ்வளோ பெரிய இளைஞர்களுடைய நம்பிக்கை. யார்? வைகோ. வைகோ கட்சி ஆரம்பிக்க முடியாது. நான் வைகோ கட்சி, வைகோ. ஏன்னா வைகோ மீது புலிகள் இயக்கம் அவ்வளவு பற்று பாசம் வச்சுருந்தான். எப்படியாவது அண்ணாச்சி ஜெயிக்க வச்சு டெல்லிக்கு அனுப்பணும், நம்முடைய இப்போ குரலாக அங்கே ஒழிப்பார். புலியே பார்லிமெண்ட்டுக்கு போன மாதிரி, யோ மிஸ்டர் ராஜீவ்காந்தி சொல்லிட்டு போயா யோ, அந்த கட்சி அந்த வைகோவுக்கு தான் வந்தது. இன்றைக்கி அந்த கட்சி என்னாச்சு? கழுதை தேஞ்சு கட்டெரும்பாக போச்சு. இதே கதை தான் சீமானுக்கும் நடக்கும். சீமா உண்மையான தமிழ் தேசிய தலைவர் அல்ல. நீங்கள் உண்மையான தமிழ் தேசிய தலைவனாக இருந்தால் விஜயலட்சுமிக்கு முதல்ல நீ வந்து தீர்வை கொடு. விஜயலட்சுமிக்கு நீ அவள் ஒரு அப்பாவே அபலை பெண். அவளுடைய 10 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்க, 10 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்க, ஊர் ஊராக கூட்டிகிட்டு சுற்றியிருக்க, ஊர் ஊராக நீங்கள் போகாத ஊரில் சுற்றாத இடம் இல்லை, எல்லாம் பண்ணியிருக்க. அதனால் சாதாரணமாக அவள் தெருவில் நின்று கத்துறா, அழுகிறா. ஒரு சாதாரணமாக உனக்கு தொடர்பே இல்லையா விஜயலட்சுமிக்கு? உனக்கும் ஒரு பொம்பளை வந்து எனக்கு எதாவது உதவி செய்யுங்க, ஏதாவது பசி பஞ்சம் பண்ணினா நம்ம ஒரு 50 ரூபா எடுத்து தரமாட்டோமா? அவளுக்கு ஒரு வீடு கொஞ்சம் டெபாசிட் போட்டு அவன் புழைச்சிட்டு போவாள். உன்கிட்ட அது மாதிரி 100 மடங்கு பணம் இருக்குது. நீ அரணையூரில் வந்து அறிவுமதி வீட்டில் பட்டியாக பசியாக படுத்து கிடந்த வரலாறு நினச்சி பார்க்குறியா? அறிவுமதி இல்லைன்னா உனக்கு அடையாளமே இல்லை. அறிவுமதி இல்லைன்னா உனக்கு அடையாளமே இல்லை. உன்னுடைய வரலாறுல கண்டிப்பாக தமிழ்நாடு மன்னிக்காது. புலிகளை வைத்து கொண்டு அரசியல் பண்ணி தமிழ்நாட்டில் நிரந்தரமாக அரசியல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். துடைத்து எரித்து தூக்கி எரியப்படுவாய். வரலாற்றின் குப்பை தொட்டியில் பல மணி மகுடங்களெல்லாம் உருண்டோடி போயிருக்கு, குப்பையில் கிடந்திருக்கு. நீ எல்லாம் ஏமாத்துற. அதனால் மனிதாபிமான அடிப்படையில் விஜயலட்சுமிக்கு ஏதாவது ஒரு நிவாரணம். நீ பொண்டாட்டியாக இருந்தால் கோர்ட்டுக்கு போனால் என்ன பண்ணுவான்? ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லுவான்ல, அதே ஜீவனாம்சத்தை கொடுன்னு தான் சொல்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய கோரிக்கையாக விஜயலட்சுமி ஏதாவது நிவாரணம் கொடு. அவள் பாவம் 1 லட்சம் கொடுக்குறா, வாங்கிட்டு போகிறா. நீங்கள் ஹரிநாடார்ட்ட சொல்லி காசு கொடுக்க சொல்கிறேன். ஹரிநாடாருக்கும் விஜயலட்சுமி என்ன சம்பந்தம்? நீ சொன்னால் அவன் பணம் கொடுக்குறான். அவன் ஜெயிலுக்கு போனால் தெருவுக்கு வந்துட்டான். அதனால் நிரந்தர தீர்வை செய்யலினா சீமா கண்டிப்பாக இயற்கையுடைய தண்டனையை அனுபவித்து தீர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். ஓகே சார், இன்று கூட செய்தியாளர் சந்திப்பில் ஏதோ கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதை கடந்து செல்லணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. மேபி இதற்கு விளக்கம் தருகிறாரா அல்லது இதற்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம் சார். நிறைய அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம் கொடுத்துறீங்க. இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து இவ்வளோ தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி, வணக்கம்.